ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அண்ணன் வந்து இது மாதிரி சொன்னார், என் கல்யாணத்துக்கு நீங்கள் யாரும் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினார். அதுக்கு கூட வந்து எல்லாரும் வந்து அக்கா எல்லாருமே கேட்டாங்க, ஏன் இப்போ வந்து இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டு, என்னடா உனக்கு என்ன எங்கள் மேலே கோவம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, உங்கள் மேலெலாம் கோவப்படுறதுக்கெலாம் நான் யார்? இவ்வளோ நாள் நான் வந்து நமக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் நான் கஷ்டப்பட்டேன், பண்ணேன், செஞ்சேன். ஆனால் வந்து யாரும் எனக்காக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கோ தயாராக இல்லை. அப்புறம் இதுக்கப்போ நான் ஏன் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ பேசுகிற? இது மாதிரிலாம் நினைக்க வேண்டிய தேவை கிடையாதுல்ல அப்படின்னோடனே, ஆமாம், நான் வந்து யாரையும் வந்து இப்போதைக்கு சொல்கிற மாதிரியும் ஒரு இதாக இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒன்று சொல்கிறோன்னா அதை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு இது பக்குவத்தில் இருந்தால் மட்டும் தானே நம்ம சொல்ல முடியும். அதை தவிர நீங்கள் வந்து உங்கள் இதுக்கு தான் வசதி இதை தான் பார்க்குறீங்க. அம்மாவாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், பண்ணோம், செஞ்சோம் அதை யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம பையன் வந்து கஷ்டப்படுறான், செய்கிறான், அவனுக்கு நம்ம வந்து ஒரு உதவியாக இருக்கணும். அவன் விரும்புகிற பொண்ணு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களான்னொன்னே, அதெல்லாம் வந்து நான் யோசிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த குடும்பத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்ம எல்லாரும் அவங்களுக்காக உழைச்சோம். இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு விரும்புகிற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்க ஏன் இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நம்ம இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் வந்து சித்தி உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அம்மா இது பண்ணலைன்னா என்னடா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அடுத்த ஒரு 2 நாள்லேயே வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு வீட்டில் பேசுகிறதுக்கு எங்கள் சித்தி மட்டும் தான் வந்தாங்க. அம்மா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அக்காவும் வந்துச்சு. நான் இருக்கிறேன், அம்மா அப்பா அது கோவமாக இருந்தால் இருந்துட்டு போகுது, அதை பற்றி நீ ஒரு விஷயமா நினைக்காதடா, நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன்டா அப்படின்ட்டு. அதனால நானும் சித்தி அதுக்கப்புறம் அக்கா எல்லாருமே வந்து போனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் சொன்னாங்க, எல்லாம் ஓகே தான்ப்பா, இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு இதில் விருப்பம் இல்லைங்கிறீங்க, அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா, அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணோட அப்பா வந்து இது பண்ணாங்க. அதுக்கு சொன்னதுக்கு நாங்கள் சொன்னோம், எங்கள் சித்தி பேசுனாங்க, அவங்க வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கிறாங்க, அப்போ உள்ளவங்க அவங்க, அதெல்லாம் அவங்களெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. நாங்கள் இருக்கிறோம் இப்போ அவங்க பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு. அதோட வந்து அவன் கல்யாணம் பண்ணி அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவான். இங்கே இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. இங்கே இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு அவங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து எதுவும் மாற்றிக்க முடியாது. அவங்களோட குணங்கிறது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து பேசினாங்க. அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கல. இருந்தாலும் வந்து என்ன தான் வந்து பேசினாலும் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள வந்து எடுத்து அவங்க அம்மா தானே செய்யணும், பண்ணணும் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் நான் வந்து அம்மா இதில் வந்து இவனை எடுத்து வளர்த்தது எல்லாமே நான் தான். அப்படி இருக்கிறப்ப எங்கள் அக்கா வந்து வந்தா என்ன, வராட்டா என்ன, நீங்கள் அதை நினைக்காதீங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா எங்கள் அக்கா பேர பிள்ளைன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிரும். அது மாதிரியான ஆள். கொஞ்சம் கோவம் இருக்குமே தவிர அந்த இடத்துல மனசில் எதையும் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னோடனே, நாங்கள் எங்களை நம்பி நீங்கள் பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம். பேசினதுக்கப்புறம் ஓரளவு வந்து சாதகமாக இருந்துச்சு. ஏதோ ஓரளவு நம்மளுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நமக்காக நம்ம சித்தி, அக்காலாம் வந்து பேசுகிறாங்க. இவங்களும் வந்து பேசலைன்னா கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்காது. ஏன்னா எங்கள் அம்மா மாதிரி இவங்களும் வந்து அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எனக்கு இருக்காது. அதனால எங்கள் சித்தியை வந்து என்னால் எப்போதுமே மறக்க முடியாத, நான் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் எங்கள் சித்தியை பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, நான் படிக்கிற காலத்துலேயும் சரி, எங்கள் அம்மா வந்து எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இது பண்ணது கிடையாது. ஆனால் இவங்க தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமா இருக்கட்டும், ஒரு எல்லா இதுலேயுமே வந்து எனக்காக உறுதுணையாக இருந்ததுன்னா அவங்க தான்னு சொல்லலாம். ஏன்னா அம்மா கூட சில டைமில் இவன் ஒரு தப்பு பண்ணானா பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சித்தி எனக்காக என்ன இது பண்ணுவாங்கன்னா, அவன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், நீங்களாம் ஏதாச்சும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அக்காவும் அதே மாதிரி தான், சித்தி மாதிரி தான். அம்மா மட்டும்தான் வந்து நான் எது பண்ணாலுமே ஏதாச்சும் ஒரு குறை அப்பையிலேருந்தே வந்து, இவன் இது மாதிரி தான் இது பண்ணுவான், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான்னு என்னை பற்றியான ஒரு
நல்ல அபிப்பிராயம் கிடையாதே அவங்களுக்கு கிடையாம தான் போயிட்டுருந்துச்சு. அதனாலயே நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இவங்க வந்து சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துட்டு நம்ம போக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அத வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. அதுலேருந்து ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து பொண்ணு வீட்லேருந்து வந்து பேசுறதுக்காக இது பண்ணாங்க. சரி ஓகே நம்ம பேசி இது பண்ணுவோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விதமா நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி இருந்தோம்.